அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ரிலாக்ஸேஷனோட எப்படி பண்ணுறதுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அடுத்த பயிற்சி ஹார்ட்ஃபுல்னஸில் கொடுக்கக்கூடிய இன்னொரு பயிற்சி என்னென்னா கிளீனிங், அதாவது சுத்திகரிப்பு அப்படிங்கிற பயிற்சி. இந்த சுத்திகரிப்பு பயிற்சியை பற்றி விளக்கங்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாம் இன்றைக்கி இந்த பயிற்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அனுபவபூர்வமாக பார்த்துட்டு இதில் என்ன விளக்கம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கூட நம்ம இந்த கிளீனிங்கை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த கிளீனிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அன்றாட டெய்லி நம்ம மனசில் நிறைய விஷயங்களை எண்ணங்களை பார்க்குறது மூலமாக கேட்குறதன் மூலமாக நம்ம டம்ப் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசுலேருந்து தினமும் கிளீனிங் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். வாங்க நாம் பயிற்சிக்குள்ளே போகலாம். சௌகரியமாக அமர்ந்து கண்களை மெதுவாக மென்மையாக மூடிக்கோங்க. இன்றைய நாள் முழுவதும் சேர்த்து கொள்ளப்பட்ட எல்லா பதிவுகளையும் நான் இப்பொழுது வெளியேற்றப் போகிறேன் என்ற எண்ணத்தை நம்ம மனசில் நினச்சிக்கலாம். என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் மனமாசுக்களும் என்னுடைய முழு அமைப்பிலிருந்தும் வெளியேறுகிறது. இந்த எல்லா சிக்கல்களும் மனமாசுக்களும் என்னுடைய முழு அமைப்பிலிருந்தும் பின்புறமாக, அதாவது உச்சந்தலையின் பின்பகுதியிலிருந்து முதுகெலும்பின் இறுதி எலும்பு வரை இருக்கக்கூடிய அந்த பாகத்தின் வழியாக புகையாகவோ அல்லது ஆவியாகவோ வெளியேறுகிறது. தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் மனமாசுக்களும் முதுகு பகுதி வழியாக புகையாகவோ அல்லது ஆவியாகவோ வெளியில் போயிட்டுருக்கு. மேகக்கூட்டங்கள் நகர்ந்து போகிறத நம்ம சாட்சியாக இருந்து கவனிக்கிற மாதிரி மென்மையாக பதிவுகள் வெளியே போகிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து எல்லா பதிவுகளும் புகையாகவோ அல்லது ஆவியாகவோ முதுகுப்புறமாக வெளியே போயிட்டே இருக்கட்டும். கவனம் திசை மாறி வேறு ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்கள் பின்னாடி போக வேண்டாம். திரும்பவும் கவனத்தை மென்மையாக
சுத்திகரிப்பு செயல்முறைக்கு திரும்ப கொண்டு வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் மன மாசுக்களும் பின்புறமாக புகையாகவோ அல்லது ஆவியாகவோ வெளியேறி கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தில் தொடர்ந்து பதிவுகள் வெளியே போகிறத கவனிச்சிட்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த பதிவு வெளியே போகட்டும், அந்த பதிவு வெளியே போகட்டும்னு எந்த ஒரு பதிவின் மீதும் கவனம் செலுத்த வேண்டாம். எல்லா சிக்கல்களும் எல்லா மன மாசுக்களும் வெளியேறுகிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு தொடர்ந்து அவை பின்புறமாக புகையாகவோ அல்லது ஆவியாகவோ வெளியே போயிட்டுருக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். மிகுந்த நம்பிக்கையுடனும் பற்றுறுதியுடனும் பதிவுகள் வெளியேறத மெதுவாக மென்மையாக துரிதப்படுத்தலாம். மிகுந்த நம்பிக்கையுடனும் பற்றுறுதியுடனும் பதிவுகள் எல்லாம் பின்புறமாக வெளியே போயிட்டுருக்கிற அந்த செயல்முறையை மெதுவாக மென்மையாக விரைவுபடுத்தலாம். தொடர்ந்து எல்லா சிக்கல்களும் மனமாசுக்களும் பின்புறமாக புகையாகவோ அல்லது ஆவியாகவோ வெளியே போயிட்டே இருக்கு. தொடர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். தேவையான அளவுக்கு நமது மனோசக்தியை பயன்படுத்தி நம்மளுடைய கவனம் வேறு எண்ணத்தின் மீது போகாமல் அந்த பதிவுகள் வெளியேறக்கூடிய அந்த செயல்பாடை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் மனமாசுக்களும் பின்புறமாக புகையாகவோ அல்லது ஆவியாகவோ வெளியேறி கொண்டிருக்கிறது.
இந்த சிக்கல்கள் எல்லாம் பின்புறமாக வெளியேறி கொண்டிருக்கும்போது நம்மளுடைய இதயத்தில் நமக்குள்ள ஒரு லகுவான தன்மையை இப்போது நாம் உணர ஆரம்பிக்கிறோம். சிக்கல்கள் எல்லாம் பின்புறமாக வெளியேறி கொண்டிருப்பதால் நமது இதயத்தில் ஒரு லகுவான லேசான தன்மையை உணர ஆரம்பிக்கிறோம். இப்போது நமது அமைப்பானது அந்த மூலாதாரத்துடன் தொடர்பில் இருக்குது. சிக்கல்கள் எல்லாம் வெளியேறி நமது அமைப்பானது லகுவாக இருக்குது. இப்போ அந்த மூலாதாரத்திலிருந்து தெய்வீக பிரவாகம் நமது அமைப்பின் முன்புறமாக நமக்குள்ளே நுழைஞ்சு மேலும் சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை வெளியேற்றுறதுக்கு துணை புரிகிறது என்ற எண்ணத்தோடு மூலாதாரத்தில் வரக்கூடிய அந்த தெய்வீக பிரவாகத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். மூலாதாரத்திலிருந்து தெய்வீக பிரவாகம் முன்புறமாக இதயத்திற்குள் நுழைந்து மேலும் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அவற்றை வெளியேற்றுவதற்கு துணை புரிகிறது. அந்த தெய்வீக பிரவாகம் இதயத்திலிருந்து நமது அமைப்பில் உள்ள ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் நிறைகிறத நம்ம உணரலாம். மேலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக பிரவாகம் நம்மளுடைய இதயத்திலிருந்து ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் நிறைகிறது. சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய அமைப்பு முழுவதும் தூய்மையாகவும் மனமாசுக்கள் எல்லாம் நீங்கி எளிமையும் நிறைந்து இறைவன் வசிக்கும் இருப்பிடமாக மாறியிருக்கிறது. சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி எளிமையும் மனமாசுக்கள் அனைத்தும் நீங்கியதால் தூய்மையும் நிறைந்து என்னுடைய அமைப்பு முழுவதும் இறைவன் வசிக்கும் இருப்பிடமாக மாறியிருக்கிறது. இப்போ நம்மளுடைய முழு அமைப்புலேயும் எளிமையும் தூய்மையும் நிறைஞ்சிருக்கு. இந்த சுத்திகரிப்பு செயல்முறையானது மிகவும் பயனளிக்கும் விதத்தில் நடைபெற்றது என்ற திட நம்பிக்கையோட மெதுவாக மென்மையாக கண்களை திறந்துக்கலாம்.